ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி சர்தோசி பேசிக் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம். இருந்தாலும் திரும்ப ஒரு சில பேர்த்துக்கு எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தனால திரும்ப சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து போட்டு இன்றைக்கி நம்ம 2-3 ஸ்டிச் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ சர்தோசி ஸ்ப்ரிங் இழுக்காதீங்க. பேசிக்காக எல்லோரும் பழகும் போது ஸ்ப்ரிங் இழுக்காதீங்க. இதோட நேம் 2 நேம் இருக்குது. சாதி சர்தோசி, சல்மா சர்தோசின்ற 2 நேம் இருக்குது. ஸோ நீங்கள் சாதி சர்தோசி கேட்டிங்க அப்படின்னாலே கடையில் கிடைக்கும், ஓகேவா? ஸோ இது ராஜஸ்தானில் சல்மா சர்தோசி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி நம்ம சர்தோசி யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போது த்ரெட் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் மிஷின் த்ரெட் எடுத்துருங்க. நீங்கள் நரம்பு இருந்தால் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ த்ரெட்டு கட் ஆகும். ஸோ நரம்பு கட் ஆகாது. ஸோ நீங்கள் ப்ளவுஸுக்கு போடனாலும் நீங்கள் நரம்பு யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சர்தோசி த்ரெட்டு அதுக்கப்புறம் நீடில்ஸ் என்னென்ன நீடில்ஸ்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது டியூலிப் நீடில்ஸு, 23ஆம் நம்பர் நீடில்ஸு. இது உட்டன் நீடில், ஓகேவா? ஸோ இது தாண்டி நீங்கள் அயன் நீடில், இந்த 3 நீடில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அயன் நீடில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்டிச்சு நான் பேசிக்காக பழகும் போது அது நல்லா வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பழகினதுக்கப்புறம் இந்த சர்தோசி உட்டன் நீடில் இருக்குல்ல, இதை வச்சு யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? எடுத்தோடனே அந்த உட்டன் நீடில்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வராது. ஸோ நீங்கள் அயன் நீடில் அப்படி இல்லாட்டி டியூலிப்லேருந்து 23ஆம் நம்பர் நீடில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த உட்டன் நீடில் யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ உட்டன் நீடில்னு கேட்டிங்கனாலே இந்த மாதிரி ஊசியாக இருக்கும். ஸோ அதை தருவாங்க. அது லேசாகவும் இருக்குது, கனமாகவும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க, ஓகேவா? இதை எப்படி கட் பண்ணணும், எவ்வளோ இன்ச் கட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ பேசிக்காக நம்ம ஸ்டிச் போடுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் 2 மடக்கி ஒன்றா வச்சுக்கோங்க. ஒன்றா வச்சுட்டு 1/4 இன்ச்சுக்கும் குறைவாக கட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இது பேசிக்காக நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல, டியூப்பு கட் பீட்ஸ்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் இந்த ஸ்டிச் பார்க்க போகிறோம், ஓகேவா? நம்ம நேற்று சொல்லி கொடுத்தோம், இருந்தாலும் திரும்ப அதை சொல்லித்தரோம். ஸோ ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சுக்கு நான் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு அதுக்குள்ளே நம்ம ஸ்டிச் பண்ணி எப்படி எடுக்கிறது அப்படின்ற சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் அதிகமாக இன்ச்சில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஜர்தோசியை வச்சு உட்டன் நீடில் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத சொல்லித்தரப்போகிறேன், ஓகேவா? இது 3 வகையாக இருக்குது. ஜர்தோசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டிச் தெரிஞ்சால் போதும். நீங்கள் என்ன ஸ்டிச்சு வேணாலும் போட்டுக்கலாம். லீஃப் ஸ்டிச்சு, லெதர் ஸ்டிச்சு, என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நம்ம 3 ஸ்டிச்சு மட்டும் பார்த்தா போதும். பேசிக்காக இது மட்டும் நீங்கள் அதிகமாக பழகிட்டால் போதும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம லூப் எப்போவுமே சின்னதாக ஒரு லூப் எடுத்து அதை பேக்கில் போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு லூப் எடுக்கணும், ஓகேவா? ஸோ எப்போவுமே அப்படி தான் பண்ணணும். எந்த ஸ்டிச்சு போட்டாலும் நம்ம பேக்கில் ஒரு ஸ்டிச்சு கொடுத்து லாக் பண்ணி ஒரு லூப் எடுத்தால் தான் நம்ம அது கரெக்டாக இருக்கும், ஓகேவா? டைட்டாக இருக்கும். இப்போ லூப் எடுத்தாச்சு, ஓகேவா? நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்கள் 90 டிகிரியில் இந்த நீடில் யூஸ் பண்ணணும், 160 டிகிரியில் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 90 டிகிரி என்ன அப்படின்னா, நம்ம நேராக செங்குத்தாக வச்சு நம்ம குத்தி ஸ்டிச் பண்ணுறது, ஓகேவா? நீங்கள் செயின் ஸ்டிச்சே பேசிக்காக அப்படி போட்டனாலே அழகாக வரும். ஸோ அதை நீங்கள் ஜர்தோசியில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் 90 டிகிரியில் வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். 90 டிகிரினா செங்குத்தாக வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். 160 டிகிரியில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? சாய்வாக அப்படி வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம 90 டிகிரியில் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் காமிக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜர்தோசி நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை கொக்கியில் கொக்கி இருக்குது, அதில் அதை நம்ம த்ரெட்டை நல்லா பிடிச்சிக்கணும், ஓகேவா? பிடிச்சிட்டு நம்ம நேராக வச்சுக்கணும். 90 டிகிரி நேராக வச்சா நம்ம அது உள்ளே போகும், ஜர்தோசி உள்ளே போகும். போனதுக்கப்புறம் பக்கத்துலேயே குத்தி நம்ம செங்குத்தாக வச்சு ரொட்டேட் பண்ணுங்கள், லெஃப்ட் ஆர் ரைட், ஓகே? ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக த்ரெட் வழியில் வந்துடும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 90 டிகிரியில் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, ரொம்ப சாய்வாக போயிட்டீங்க அப்படின்னா, சாய்வாக நீடியில் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அது த்ரெட்டு கட் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் செங்குத்தாக லெஃப்ட் ஆர் ரைட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணாலே போதும். ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி எடுத்தாலே த்ரெட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும், ஓகேவா? ஸோ அடுத்தது சொல்லித்தரேன். நீங்கள் நல்லா மட்டும் த்ரெட்டில் கொக்கி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொக்கியில் மட்டும் நல்லா த்ரெட்டை மாட்டிக்கிட்டாலே போதும். 90 டிகிரியில் நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே ஒரு ரொட்டேட், மேலே சைடு ஒரு ரொட்டேட், அந்த சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் கீழே த்ரெட்டை அப்படி சுற்றினாலே வந்துடும், ஓகேவா? ஸோ திரும்ப சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை த்ரெட்டில் மாட்டினதுக்கப்புறம் உள்ளே போட்டதுக்கப்புறம் நேராக வச்சு ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டா த்ரெட் வந்துடும், ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுக்கு வரல அப்படின்னா கீழே சுற்றுறது ஒரு சுற்று, அப்படி இல்லைன்னா 2 சுற்று சுற்றிக்கோங்க, ஓகேவா?
கீழே சுத்தமாக ஒரு சுற்றில் வரல அப்படின்னா 2 சுற்று, ஒரு சுற்று அப்படின்னு 2 சுற்று சுற்றிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வந்து அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு ரொட்டேட் பண்ணி எடுக்க வேண்டாம். ஸோ ஒரே ஒரு ரொட்டேட் லெஃப்ட் ஆர் ரைட் ரொட்டேட் பண்ணாலே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் நேராக மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா ஜர்தோசி பொறுத்த வரைக்கும் உள்ளே ஸ்டிச் பண்ணி எடுக்கும் போது நம்ம நேராக வச்சு ஸ்டிச் பண்ணால் தான் அது வரும். அப்படி இல்லை அப்படின்னா அது ஸ்ப்ரிங் மாதிரி வந்துடும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ அப்படி போட்டதுக்கப்புறம் என் நாட், ஓகேவா? நீங்கள் வந்து ஜர்தோசி பேசிக்காக இது வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இழுத்து போடாதீங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஸ்டெப் 1 பார்த்தாச்சு. இப்போ ஸ்டெப் 2 எப்படி பார்க்குறது அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டெப் 2ல் அதோட கொஞ்சம் அதிகமாக நம்ம ஜர்தோசி எடுத்திருக்கோம். ஸோ எப்பவும் போல் வந்து லூப் எடுத்து பின்னாடி பேக்கில் போய் அகெயின் ஒரு பெருசாக ஒரு லூப் எடுக்கணும், ஓகேவா? ஸோ சொல்லி கொடுத்த மாதிரி தான் எல்லா ஸ்டிச்சுக்குமே நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? சுகர் பீடு, டியூப் பீட்ஸ் எப்போவுமே அதுக்கு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஜர்தோசி அதை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து நல்லா நீடியில் மட்டும் மாட்டியாச்சு. மாட்டினதுக்கப்புறம் எப்படி பண்ணுறேன் மட்டும் பாருங்கள். நான் வந்து மடக்கிறேன், ஓகேவா? மடக்கி அதுக்குள்ளே வந்து குத்தி த்ரெட் அப்படி வெளியில் எடுக்கிறேன். ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணால் த்ரெட் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும், பாருங்கள். வந்துருச்சா? ஸோ நீங்கள் வந்து அதை வந்து செங்குத்தாக மட்டும் நீங்கள் வச்சு ரொட்டேட் பண்ணுங்கள். ஒரு சைடு நம்ம மடக்கி நம்ம வந்து மேலே போட்டிருக்க ஸ்டிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஸ்டிச்சாக போட்டிருப்போம். ஆனால் இதுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு போட்டு நம்ம வெளியில் எடுக்கிறோம், ஓகேவா? ஸோ மடக்கிறோம். இந்த சைடு மடக்கும் போது அங்கே குத்தி எடுக்கும் போது வந்து நம்ம நேராக வச்சுருந்தோம் அப்படின்னா தான் நம்ம வந்து த்ரெட்டுக்குள்ளே மாட்டியிருக்கோம். இந்த ஸ்டெப்பு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது அந்த ரொட்டேட் பண்ணும் போது அந்த த்ரெட்டு மாட்டியிருக்கான்ற ஃபீல் வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக வரும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து அந்த த்ரெட்டு உள்ளே இருக்கா நீடியில் இருக்கா அப்படின்ற ஃபீலிங் நமக்கு வரும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நேராக மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம நீடில் நேராக வச்சிட்டாலே போதும். ஸோ அடுத்த த்ரெட்டு சொல்லித்தரேன். நீடியில் மட்டும் நம்ம கொக்கியில் மட்டும் அந்த த்ரெட்டு மட்டும் நல்லா மாட்டியிருக்கணும், ஓகேவா? அந்த த்ரெட்டு மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம அந்த ஜர்தோசியே வேஸ்ட்டாக போயிடும். ஒரு மடக்கிறேன், மடக்கி ஸோ அப்படியே கீழே வந்து ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணால் த்ரெட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். இது வந்து 2 ஸ்டிச்சு, ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு போட்டு எட்டு வரும். ஆனால் இதுக்குள்ளேயே நம்ம போடுறது தான் 3ஆவது ஸ்டெப்பு. அதை பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்பு தான் நம்ம ஜர்தோசிக்குள்ளேயே ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம், ஓகேவா? அதே மாதிரி நம்ம கொக்கியில் வந்து த்ரெட்டு மாட்டியிருக்கிறது மட்டும் நம்ம நல்லா ஃபீல் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உள்ளே இந்த ஜர்தோசியை வேஸ்ட்டாக போயிடும். ஸோ 2 சுற்று சுற்றுறோம், திரும்ப ஆட்டோமேட்டிக் வெளியில் எடுக்கிறோம், ஓகே? என் நாட் போட்டு முடிச்சாச்சு. ஸோ ஸ்டெப் 3 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த பேசிக்காக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, ஓகேவா? ஸோ தேங்க்யூ.